அகிலமெங்கும் உள்ள தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் பரம்பரை ஜோதிடர் உங்கள் மனோ பாலாஜியின் அன்பான வணக்கம். விருச்சிக ராசி அன்பர்களுக்கு சுக்கிர பகவானால் ஏற்படக்கூடிய மாளவிகா யோகம். இந்த யோகம் ஏப்ரல் மாதம் 19ஆம் தேதி உங்களுடைய ராசிக்கு 7ஆம் அதிபதி 7ஆம் இடத்தில் கேந்திரஸ்தானத்தில் அமைந்து, அதாவது ஆட்சி நிலையில் இருக்கும்போது இந்த யோகம் ஏற்பட போகுது. இந்த யோகத்தினால் விருச்சிக ராசி அன்பர்களுக்கு எப்பேற்பட்ட ஒரு முன்னேற்றம் உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்பட போகுது. இதனால் உங்களுடைய தொழில், குடும்பம், வாழ்வாதார வசதி வாய்ப்புகள் ஏற்பட போகுது அப்படிங்கிறத பற்றி இந்த பதிவில் இப்போது நம்ம தெளிவாக பார்க்க போகிறோமுங்க. ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் அழுத்தி ஆல் ஆப்ஷன் கொடுங்க. விருச்சிகம் செவ்வாய் பகவானுடைய ஆதிக்கத்தில் பிறந்தவங்க. காலபுருஷ தத்துவத்தில் 8ஆவதாக வரக்கூடிய சூட்சும ராசி. இந்த ராசி ஜல ராசியாக அமைந்திருப்பதனால எல்லா விஷயங்களிலும் தெளிவாக தீர்க்கமாக முடிவெடுத்து திறமைப்பட செயல்படக்கூடியவங்க தான் இந்த விருச்சிக ராசியில் பிறந்தவங்க. உங்களுடைய வாழ்க்கையில் எதிர்பார்க்கக்கூடிய எல்லா ஒரு சுக வாழ்க்கையும் அனுபவிக்கணும் அப்படின்னு நினச்சி கடுமையாக முயற்சி எடுத்து உழைக்கக்கூடியவங்க தான் விருச்சிக ராசிக்காரர். ஆனால் சமீப காலகட்டங்களில் உங்களுடைய ராசிக்கு கிரக பயிற்சிகளால் பார்க்கும்போது சுகஸ்தானத்தில் ராகு சஞ்சாரம் பண்ணிகிட்டு இருந்தார். நிம்மதி கெட்டுப்போச்சு. சில சொந்த பந்தம், தாயார் உறவு முறை மட்டும் இல்லை, யார் நமக்கு ரொம்ப வேண்டியவங்கன்னு நினச்சி பழகினீங்களோ அந்த இடத்துல தேவையில்லாத சில சங்கடங்கள் உங்களுக்கு ஏற்பட்டிருக்கும். இன்னொரு விதத்தில் பார்த்துட்டோம்னா 5ஆம் இடத்துல சனி சஞ்சாரம். அப்போது குழந்தைகள்னால் மனவேதனை அடையக்கூடிய அளவுக்கும், பூர்வீக சொத்து பத்து ஆஸ்தி அந்தஸ்து எல்லாம் இருந்தாலும் அந்த இடத்துல நாம் வாழ முடியாமலையும், சில போராட்டங்களை சந்திக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையிலையும் எல்லாம் இருந்தும் நாம் ஒரு தனிமரமாக விலகி இருக்கக்கூடிய ஒரு நிர்பந்தமும் விருச்சிக ராசி அன்பர்கள் சந்திச்சிருப்பீங்க. அது மட்டும் இல்லை, 10ஆம் இடத்துல கேது சஞ்சாரம் பண்ணிட்டு இருந்ததுனால, ஞானத்தை கொடுத்தாலும் சூரியனுடைய வீடாக இருப்பதனால, அதாவது வேலையிலும் சில பிரச்சனைகள் உண்டாயிருக்கும். ரொம்பவுமே அதாவது அரசாங்கத்துறையிலேயே வேலை செய்தாலும் சில சந்தர்ப்பங்கள் நமக்கு சாதகமாக அமைஞ்சிருக்காது. நாம் கடுமையாக உழைப்போம், ஆனால் அந்த உழைப்புக்கு தகுந்த சன்மானம் இல்லை, அதாவது அதுக்கு உண்டான அங்கீகாரம் இல்லை. ஆனால் அப்போவும் நம்ம குறைத்தான் நம்மளை சொல்கிறாங்க அப்படிங்கிற ஒரு நிலை. இது அரசாங்கத்துறை மட்டும் இல்லை, இது ப்ரைவேட் வேலை செஞ்சாலும் அவ்வளோதான். சொந்தமாக பிஸ்னஸ் செஞ்சாலும் நம்ம கூட நம்மக்கிட்ட வேலை செய்கிறவங்களுக்கு இருக்கக்கூடிய சம்பளமும் சன்மானமும் மகிழ்ச்சியும் தான் ஓனராக இருந்தால் கூட தனக்கு இல்லை அப்படிங்கிற ஒரு நிலை தான் விருச்சிக ராசி அன்பர்கள் சமீப காலத்தில் ஏற்பட்டிருந்தது. இந்த நிலையில் பார்த்துட்டோம்னா, அதாவது இந்த சுக்கிர பயிற்சி ஏப்ரல் 19ஆம் தேதி உங்களுக்கு சுக்கிரன் கேந்திர ஸ்தானங்களில் ஆட்சி அல்லது உச்ச பலத்தில் இருக்கும்போது, அதாவது மாளவிகா யோகம் அப்படிங்கிற ஒரு அற்புதமான யோகம் ஏற்படுவதுண்டு. அந்த வாய்ப்பு இந்த 19ஆம் தேதி உங்களுக்கு ஏற்படுறதுனாலையும், அந்த சுக்கிரன் ஆட்சி நிலையிலிருந்து உங்களுடைய 7ஆம் பார்வையை உங்களுடைய ஜென்மத்தை பார்க்குறதுனால ஒரு மகிழ்ச்சி, சிறப்பான மகிழ்ச்சி. பழமொழி சொல்லுவாங்க இல்லையா, பட்ட கஷ்டத்துக்கு பலன் கிடைச்சது, நான் எடுத்த முயற்சிக்கு ஒரு நல்லது அமைஞ்சது, என்னுடைய ஆசைகள் என்னவோ அது கரெக்டாக கிடைச்சது அப்படின்னு நீங்கள் சொல்லுவீங்க. கண்டிப்பாக கிடைக்கும், சரிங்களா? ஏன்னா விருச்சிக ராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் தன் சுகம் மட்டும் பெருசாக நினச்சி வாழ தெரிஞ்சவங்க கிடையாது. மற்றவங்களுடைய சுகத்துக்காக சந்தோஷத்துக்காக வாழ்றவங்க. ஆனால் 7ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்கிறதுனால உங்களுடைய பிடிச்சவங்களுக்காகவே வாழ்க்கையை அர்ப்பணிக்கக்கூடியவங்க இந்த விருச்சிக ராசிக்காரர். ஆமாங்க. ஆனால் பிடிச்சவங்கன்னா 7ஆம் இடம்ங்கிறது கலஸ்தர் ஸ்தானம். அந்த இடத்துல சுக்கிரன் ஆட்சி நிலையும் போது கண்டிப்பாக, அதாவது உங்களுக்கு பிடிச்சமான ஒரு சந்தோஷத்தை, ஏன்னா சுக்கிரனுங்கிறது என்ன, சுகத்தை கொடுக்கக்கூடியது, சந்தோஷத்தை கொடுக்கக்கூடியவர். அது மட்டும் கிடையாது, பணம் செல்வாக்க கொடுக்கக்கூடியது, மற்றவங்க அண்ணாந்து பார்க்க வைக்கக்கூடிய ஒரு பொசிஷனில் வச்சு நம்மளை அழகு பார்க்கக்கூடிய ஒரு சுக்கிர பகவான். கண்டிப்பாக அதுதான் மாளவிகா யோகம். அவ்வளோ சாதாரணமாக நினச்சிக்க வேண்டாங்க. இந்த யோகங்கிறது ஒருத்தருடைய வாழ்க்கையில் பார்த்தோம்னா ரொம்ப திறமசாலியாக இருப்பாங்க, கஷ்டப்பட்டுட்டே இருப்பாங்க, முன்னேற முடியறதில்ல. எல்லா வித்தைகளும் அவங்களுக்கு வேலைகளும் எல்லாமே தெரியும், கண்ணில் பார்க்குற வேலை கையில் செஞ்சு முடிப்பாங்க. ஆனால் அவங்கக்கிட்ட பண வசதிங்கிறது இருக்காது. ஒரு அரசியல்லே இருப்பாங்க, பார்த்தா ஆரம்ப காலத்து ஒரே நிலையில் தான் இருப்பாங்க. சம்பாதிக்க, அதாவது
சம்பாதனைங்கிறது அவங்க பெருசாக எதிர்பார்க்க மாட்டாங்க, சமூகத்துக்காக பண்ணிகிட்டே இருப்பாங்க. இருந்தாலும் பேர் இருந்தாலும் புகழ் இருந்தாலும் வாழ்க்கை குடும்பத்துக்குன்னு அவங்க பெருசாக செஞ்சுருக்கக்கூடிய நிலை இருப்பதில்லை. அப்படி பார்த்தோம்னா சிலர் பார்த்தோம்னா கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு அவங்களுக்கு ரொம்ப ஏன்னா விருச்சிக ராசிக்காரர் ரொம்ப ஒரு பொசிஷன் பயங்கரமாக இருப்பாங்க. ஆனால் அந்த ஒரு சந்தர்ப்பம் நமக்கு சாதகம் அமையறதில்லை. நான் முதல்ல சொன்ன மாதிரி தான், உழைப்பாங்க, முன்னேற்றம் இருக்கிறது, திறமை இருக்கும், அதுக்கு தகுந்த ஒரு சந்தர்ப்பம் நமக்கு அமையறதில்லை. ஆனால் இன்றைக்கி உங்களுக்கு அமையப்போகுது, உங்கள் திறமைக்கு ஒரு பலன், ஒரு அங்கீகாரம் கிடைக்க போகுது. எப்போவுமே நேரமும் காலமும் நமக்கு சாதகமாக இருந்தால் தாங்க, சில யோகங்கள் இருந்தால் தாங்க திடீர் அந்தஸ்தை நம்ம அடைய முடியும். சரிங்களா? ஏன்னா விருச்சிக ராசிக்காரர் எப்பேற்பட்ட ஒரு விஷயங்களிலையும் நீங்கள் எடுக்கக்கூடிய ஒரு முடிவுகளை சரியாக கச்சிதமாக செஞ்சு ஒரு பொசிஷனுக்கு வரக்கூடியவங்க தான். ஆனால் இது வரைக்கும் என்ன பண்ணுச்சு, இந்த ஒரு 4-5 வருஷமாக பார்த்தோம்னா போராடிக்கிட்டே இருக்கார். அங்கே போகிறேன் இங்கே போகிறேன், எங்கேயுமே நிரந்தரமாக ஒரு இடத்துல வேலையை செய்ய முடிய மாட்டேங்குது. வேலைக்கு போகவே பிடிக்கலைங்க, அந்த மனநிலையில் இருக்குதுங்க. ஏன்னா போனால் ஏதாவது ஒரு பிரச்சனைகள் தான் வருது, ஏதாவது ஒரு சங்கடங்களை தான் வருது. தேவையில்லாத யாருக்கு நம்ம உதவி செஞ்சோமோ அவங்களே நமக்கு எதிரியாக நிற்பாங்க. கண்டிப்பாக அது மட்டும் கிடையாது, நமக்கு கிடைக்க வேண்டிய ஒரு ப்ரொமோஷன், ஒரு அங்கீகாரம் அடுத்தவங்களுக்கு போது தர நமக்கு வரமாட்டேங்குது. ஆக மொத்தத்தில் மற்றவங்களுடைய வளர்ச்சிக்கு நாம் காரணமாக இருக்கிறோம், ஆனால் நம்மளுடைய முயற்சிக்கு மற்றவங்க தடையாக இருக்கிறாங்க. இதுதான் விருச்சிக ராசியோடைய நிலைமை. இந்த நிலைமையில் இருந்து இந்த சுக்கிரன் மாளவிகா யோகம்ங்கிறது ஏற்படுத்தக்கூடிய இந்த காலகட்டத்தில் திருமணம் ஆகாதவங்களுக்கு கண்டிப்பாக திருமண பந்தத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு பிடித்த வாழ்க்கையை நீங்கள் அமைக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பத்தை கண்டிப்பாக இந்த சுக்கிர பகவான் ஏற்படுத்தி கொடுப்பாரு. அப்புறம் ஏற்கனவே திருமணம் ஆகி போச்சு, கணவன் மனைவிக்குள்ளே பிரச்சனையாக இருக்குது, சம்மந்தமே இல்லாமல் சங்கடத்தை ஏற்படுத்தி இன்றைக்கி ஒரே வீட்டில் இருக்கிறோம், ஆனால் மாதிரி பேச முடியறதில்ல. நீ என்ன சொல்கிறது, நான் என்ன கேட்குறதுன்ட்டு சின்ன சில வீட்டிலெல்லாம் பார்த்தோம்னா பெரிய பிரச்சனைகள் நடக்குது. அப்படியே மூடி மறைச்சிக்கிட்டு அவங்களாம் அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு அப்படியே சந்தோஷமாக வாழ்ந்துட்டுருக்குறாங்க. நம்மளுக்கு பிரச்சனையே இல்லை, சிறு பிரச்சனை பார்த்தா பூகம்பம் மாதிரி வெடிக்குது. இந்த வெடிப்புகளுக்கு காரணம் என்னென்னு தெரிய மாட்டேங்குது அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க. எல்லாம் கிரக சூழ்நிலை தான். ஆனால் இந்த நேரத்தில் அதாவது சங்கடங்கள் தீரும், மன வருத்தங்களை தீர்த்துக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டாக்கும். அப்புறம் ஒரு நல்ல நட்போட சில நண்பர்களோட பழகிருப்பீங்க. பிடிச்சவங்களுடைய நம்மளுடைய குடும்ப வாழ்க்கையில் சில சிக்கல்கள் இருக்கும்போது ஏதாவது பிடிச்சவங்களோட கொஞ்சம் நேரம் பேசும்போது ஒரு ஆறுதல் கிடைக்குது, சந்தோஷத்தை கிடைக்குது. நம்ம அண்ணன் தம்பியாக பழகினா கூட சங்கடத்தை மற்றவங்களை ஏற்படுத்துவாங்க, கெட்ட பேர் உருவாக்குவாங்க. இதனாலேயே நிம்மதி கெட்டு போச்சு, குடும்பத்துக்குள்ளே பிரச்சனையாகி போச்சு. இதுக்கெல்லாம் ஒரு முடிவுகள் வந்துடும். இந்த மாளவிக யோகங்கிறது கஷ்டமும் வறுமையும் அப்புறம் பார்த்தோம்னா நம்மளுடைய வேதனைகளையும் தீரக்கூடிய ஒரு காலத்தை ஏற்படுத்துறது தான் இந்த மாளவிகா யோகம். சரிங்களா? இந்த யோகம் வரும்போது ஒருத்தருக்கு பணம் செல்வாக்கு கூடி வந்துடும், குடும்ப வாழ்க்கையில் சந்தோஷம் ஏற்படுத்திடும், எல்லாத்தோட இன்பங்கள் அதிகரிக்கக்கூடிய ஒரு காலம். இன்பங்கள் சந்தோஷங்கள்ங்கிறது என்ன, சுக்கிரந்தாங்க சுகத்தை கொடுக்கக்கூடியவர் சுக்கிரன். ஆமாங்க, இளமையை கொடுக்கக்கூடியவர் சுக்கிரன், ஆடம்பரத்தை கொடுக்கக்கூடியவர் சுக்கிரன். அது மாளவிகா யோகம் வரும்போது தான் எல்லாருக்கும் அது கொடுக்கும். அந்த நேரம் வந்தாச்சு. அப்புறம் முயற்சி எடுக்கலாமா? கண்டிப்பாக முயற்சி எடுங்க. எல்லா வேதனைகளையும் எல்லாம் தள்ளி வச்சுட்டு, எல்லா கஷ்டத்தையும் ஒதுக்கி வச்சுட்டு, இது வரைக்கும் எனக்கு அது நடக்கலை இது நடக்கலை அப்படின்னா ஏன் அந்த வேதனை வருது? முயற்சி எடுக்காமல் இருந்தால் தப்பு. ஆனால் நம்ம முயற்சி எடுத்து நடக்கலை இல்லை. கெட்டவங்க நல்லா இருக்கிறாங்க, நம்ம நல்லவங்க, அடுத்தவங்களுக்காகவே நம்ம உபதேசம் பண்ணக்கூடியவங்க, சுயநலம் இல்லாமல் வாழ்கிறவங்க. ஆனால் அப்பேற்பட்ட நமக்கு ஏன் நல்லது நடக்குது? அது அந்த வருத்தம் தான் விருச்சிக ராசிக்காரருக்கு. அந்த வருத்தமெல்லாம் படாதீங்க. இந்த யோகம் இருக்கக்கூடிய காலம் நிச்சயமாக உங்களுக்கு ஒரு அங்கீகாரத்தை சுக்கிர பகவான் கொடுத்துருவார். சரிங்களா? வெள்ளிக்கிழமெல்லாம் மகாலட்சுமி கோயிலுக்கு போயிட்டு வாங்க, டைம் கிடச்சுன்னா ஸ்ரீரங்கம் கூட போயிட்டு வாங்க. இந்த சுக்கிரனுடைய தாக்கம் அதிகமாக இருக்கும். அதாவது இந்த நேரத்தில் போகும்போது நமக்கு ஒரு நல்ல விஷயங்கள் நடக்கும். சரிங்களா? அப்போது இது கோச்சார் அடிப்படையில் இந்த பலன்கள் நம்ம சொல்லியிருக்கிறோம். பிறப்பு ஜனன ஜாதகத்தையும் ஒரு முறை பார்த்துக்குங்க. ஏன்னா ஜனன ஜாதகத்தில் தசாபுத்தி எப்படி இருக்குது அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கணும். நம்ம ஜாதகத்துலேயும் அந்த மாதிரி யோகங்கள் இருக்குதுன்னு பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம்னா அதுக்கு தகுந்த மாதிரி நாமளும் முயற்சி எடுக்கவும் நல்லா இருக்கும். அந்த முயற்சிகளுக்கு தகுந்த
ஒரு வாய்ப்புகளும் அது காலத்தையும் நேரத்தையும் நீங்களே தீர்மானிச்சுக்கலாம். சரிங்களா? அப்போது இது வரைக்கும் பார்க்காமல் இருந்து உங்களுடைய ஜாதகத்தை நம்மக்கிட்ட பார்க்கணும் நீங்கள் நினச்சிங்கன்னா கீழே இருக்கிற நம்பருக்கு ஃபோன் பண்ணி உங்களுடைய டேட் ஆஃப் பர்த், டைம், பிளேஸ் 3 மட்டும் சொன்னால் ஆன்லைனில் கூட நம்மளுடைய ஜாதக பலன்களை கேட்டு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா? மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கிற வரைக்கும் நன்றி, வணக்கம்.